பாரம்பரிய முறைப்படி ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோ வந்து நம்ம வந்து பயன்படுத்தி கயிறு பிடிச்சி ஒரு அடிக்கு ஒன்று மார்க் பண்ணி ஒற்றை நாட்டு நடைமுறையை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து பண்ணிட்டு வரோம். நம்ம வந்து ஒரு கிலோவை ஒரு மேட்டுப்பாத்தி நாற்றங்கள் அமைச்சு அதை வந்து பரவலாக தூவி அதை பிடுங்கி 2 பக்கமும் கயிறை பிடிச்சி டேப்பில் மார்க் பண்ணி அழகாக வந்து ஒரு அடி ஒன்று நடவு பண்ணோம். நடவு பண்ணிவிட்டு 15ஆவது நாள் வந்து நம்ம வந்து ஒரு டைம் வந்து களை எடுத்தோம். கோணா வீட்டரை வச்சு இயந்திர கோணா வீட்டரை வச்சு நம்ம வந்து களை எடுத்தோம். பில்லெல்லாம் ஓரளவுக்கு நம்ம வந்து அதில் கட்டுப்படுத்திட்டோம். இந்த பாசுமதி நாட்டு பாசுமதியை பொறுத்த வரைக்கும் நல்லா கிளைக்குது. அதுதான் நம்ம வந்து ஒரு நாற்றுக்கே நல்லா வந்து ஒரு 40லேருந்து 50 கிளப்பு வரைக்குமே நல்லா கிளைச்சிருக்கு. ஸோ 50 நாற்றுமே எல்லாருக்குமே கதிர் வந்துடாது. எப்போவுமே அதில் பாதி முக்கால் வச்சு தான் கதிர் வரும். பயிர் வந்து நல்லா கிளைச்சிருக்கு, நல்லா உங்களுக்கு பார்க்க தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நடவு பண்ணி ஒரு 3ஆவது நாளே வந்து பார்த்திங்கன்னா ஜீவாமிர்தம் வந்து நம்ம வந்து அடியில் வந்து இடுபொருளாக பயன்படுத்தினோம். ஜீவாமிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மீன் அமிலம், கடலை புண்ணாக்கு, பஞ்சகாவியம் இது எல்லாமே வந்து நம்ம வந்து அடியிலே வந்து பயன்படுத்தினோம். வேப்ப புண்ணாக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கனஜீவாமிர்தம் அதை வந்து நம்ம வந்து நடவு பண்ணும்போதே ரெடி பண்ணி நடவு பண்ணுறதுக்கு முன்னாலே வந்து நம்ம அடியில் போட்டு அதை ஏறு உழுது அழகாக சமப்படுத்தி அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம நடவு வந்து பண்ணியிருந்தோம். நல்லா கிளைச்சி வருது. அப்புறம் மேலே வந்து 15ஆவது நாள் ஒரு பூச்சி விரட்டியை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். 15ஆவது நாள் வந்து பார்த்திங்கன்னா கற்பூர கரைசல் தான் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். கற்பூர கரைசல் எல்லாருக்குமே தெரியும். வேப்ப எண்ணெய், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோமியம், கற்பூரம், மஞ்சாத்தூள் இதெல்லாம் வந்து வச்சு பயன்படுத்தி நம்ம வந்து அதை பூச்சி விரட்டியை பயன்படுத்துகிறோம். அது கற்பூர கரைசல் எப்படி தயாரின்னு சொல்லி நம்ம சேனலில் வீடியோஸும் போட்டிருக்கோம், பாருங்கள். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 45 நாளில் ஒரு 40 நாளில் வந்து ஒரு களை எடுத்தோம். அடுத்து 40 நாளில் ஒரு பூச்சி விரட்டியை வந்து பயன்படுத்தி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 120 நாள் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 10 நாளில் வந்து பார்த்திங்கன்னா அறுவடைக்கு வந்து தயாராகிடும். வாரம் ஒரு 2 வாரத்திற்கு ஒரு முறை வந்து நம்ம வந்து ஜீவாமிர்தம் வந்து அடியிலே வந்து தண்ணி கூட நீர் பாய்ச்சும் போது பாரலில் கலக்கி வச்சு பாமடையில் வந்து நம்ம வந்து பாரலில் ஒரு டைம் கணக்கு செட் பண்ணி நீர் மூடையே பாய்ச்சி நம்ம வந்து விளைய வச்சுருக்கோம். நாட்டு பாசுமதி நல்லா கதிர் வந்து நல்லா லென்த்தாக தான் வருது, நல்லா இருக்குது. இது வந்து ஒரு சன்னமான ரகம், பிரியாணிக்கு உகந்த ரகம். எல்லாருமே விரும்பி, குழந்தைகள்லேருந்து எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய ரகம். அதனால தான் நம்ம வந்து இந்த வருடம் வந்து நாட்டு பாசுமதியை வந்து தேர்ந்தெடுத்து பண்ணிட்டு வரோம். போன டைம் வந்து சீரக சம்பா, கருப்பு கவுனி எல்லாமே பண்ணியிருந்தோம். இந்த தடவை வந்து ஒரு 3 ரகம் பண்ணியிருக்கோம். போன சீசனில் வந்து மைசூர் மல்லியும் பூங்காறு அந்த ரகம் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து வந்து நம்ம இயற்கை விவசாயத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா சில பேருக்கு விற்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே நிறைய பேர் நான் கேட்டிருக்கேன். நம்ம வந்து கஸ்டமரை வந்து பிடிக்க முடியல அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு படிப்படியாக வந்து முன்னேற்றம் அடையணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு போகிறோம். ஏன்னா மொத்தமாக எல்லாத்தையும் பண்ணிட்டா நம்மளால் சேல் பண்ண முடியாததுனால இப்போ வந்து இது ஒரு 35 சென்ட் வந்து பாஸ்மதி பண்ணியிருக்கோம். அப்புறம் சிவன் சம்பா வந்து பண்ணியிருக்கோம். அப்புறம் கருப்பு கவுனி பண்ணியிருக்கோம். வேறு இங்கே எல்லாருமே வேறு ரகம் பண்ணியிருக்காங்க, எல்லாமே ஒட்டு ரகம். நம்ம மட்டும் இயற்கையாக பண்ணுறோம். இயற்கையான இடுபொருட்களை கொண்டு நாங்களே வந்து அரிசியை நேரடியாக வந்து அரிசியாக்கி அதை எல்லோருக்குமே வந்து நம்ம அரிசியாக கொடுக்குறோம். அதை அரிசியை நம்ம சேனலில் விற்பனை பதிவு நம்ம போடுவோம். அது மட்டும் இல்லை, நம்ம ஃபோன் நம்பர் வந்து நம்ம இந்த வீடியோவில் போடுவோம். சந்தேகம் ஏதேனும் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணலாம். காலையில் 7 மணிலேருந்து இரவு 9 மணிக்குள்ளாக நீங்கள் எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணுங்கள். இதை பற்றின எதேனும் உங்களுக்கு கருத்தோ இல்லை டவுட்ஸோ எது இருந்தாலும் சரி, நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். மேலும் உங்களுக்கு அரிசி எதனும் தேவைப்பட்டாலும் நீங்கள் கண்டிப்பாக என்னை தொடர்பு கொள்ளலாம். நம்மக்கிட்ட இருக்கிற பாரம்பரிய அரிசியை உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் தருவோம். அது மட்டும் இல்லை, நாங்கள் வெளியே யாருக்கிட்டையும் அரிசி வாங்கிக்கலாம் தரமாட்டோம். ஏன்னா எல்லாருமே ஆர்கானிக் தான் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நாங்கள் ஆர்கானிக்காக பண்ணுறோம், அதை நம்ம சேனலில் வீடியோவாக போடுறோம். நாங்கள் எந்த மாதிரி இடுபொருட்கள்லாம் வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக கொடுக்குறோம். அதனால் நாங்கள் எங்களுடைய பொருளை தரமாக ஒரு பிராண்டடாக நாங்கள் உற்பத்தி பண்ணி உங்களுக்கு நாங்கள் தரோம். கண்டிப்பாக இயற்கையாக நாங்கள் சாப்பிட்ணும், இயற்கை விவசாயத்தை ஆதரிக்கணும், இயற்கையான உணவை தான் நாங்கள் சாப்பிட்ணும், எங்கள் குழந்தைகளுக்கும் நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை பாருங்கள். எப்போ வேணாலும் உங்களுக்கு அரிசி தேவைப்பட்டால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அரிசி தரேன். வந்து கேட்டிருந்தாரு, நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுறீங்களா இல்லை ஆர்கானிக் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அவர் அருமையான கேள்வி கேட்டிருந்தார். எதுக்காக சொல்கிறேன்னா,
நிறைய பேர் வந்து நான் ஆர்கானிக் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெமிக்கல் பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கடையில் போயிட்டு ஆர்கானிக் காம்ப்ளெக்ஸ், ஆர்கானிக் பொட்டாசு அப்படின்னு சொல்லி வந்து வாங்கிட்டு வந்து கழனியில் போடுறாங்க. ஸோ நம்ம வந்து அப்படிலாம் எதுவுமே பயன்படுத்தலை. நம்ம வந்து கெமிக்கல் உரங்கிற பேச்சுக்கே எந்த ஒரு இடமும் இல்லை. நம்ம வந்து இயற்கையாக நானே வந்து எல்லாமே வந்து இடுபொருட்களை தயாரிக்கிறேன். மீன் அமிலம், பஞ்சகாவியம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அமுத கரைசல், மேம்படுத்தப்பட்ட அமுத கரைசல், வேப்பமுன்னா, கடலைப்பண்ணி, எல்லாமே நம்மளா ஓனாக வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம். எதுவுமே நம்ம வந்து கடையில் போயிட்டு அந்த குருணை அந்த மாதிரி எதையுமே நம்ம வாங்குறது எல்லாம் நம்ம நாட்டு மாடு வச்சுருக்கோம். நாட்டு மாட்டு கோமியம் எல்லாமே நம்மளே வந்து டெய்லியுமே பாரலில் சேகரிக்கிறோம். நாட்டு மாட்டு கோமியத்தை, மீன் அமிலம் வாங்கிட்டு வந்து நம்மளே வந்து தயாரிக்கிறோம். அதை எப்படிலாம் தயாரிக்கிறோம் சொல்லி நம்ம சேனலில் வீடியோஸும் இருக்குது. இந்த மாதிரி பயன்படுத்தி தான் நாங்கள் வந்து இந்த இயற்கை விவசாயத்தை செய்கிறோம். ஆனால் எந்த ஒரு இடுபொருட்களுமே நாங்கள் வந்து வேறு யாருக்கிட்டையுமே சரி, மற்ற கடைகள்லாம் நாங்கள் வந்து எதையுமே நாங்கள் வாங்குறது கிடையாது. நாங்களே நேரடியாக நாங்களே வந்து அதை உற்பத்தி பண்ணி அதை எல்லாத்தையும் இடுபொருட்களாம் தயாரித்து நாங்களே வந்து பயன்படுத்துகிறோம். நம்மக்கிட்ட எல்லா இடுபொருட்களுமே வச்சுருக்கோம். நம்ம முழுக்க முழுக்க இயற்கை வழி விவசாயத்தை தான் நம்ம வந்து பண்ணிட்டு வரோம். எந்த ஒரு கெமிக்கலும் நம்ம வந்து பயன்படுத்தலை. புரியுதுங்களா? அதுக்காக தான் நான் இதை வந்து சொல்கிறேன். அந்த நண்பர் கேட்ட கேள்வி கண்டிப்பாக சரியானது தான். ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி எதுவும் பண்ணல. ஏன்னா நம்ம கொடுக்குற விஷயத்த தரமான பொருளாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கெமிக்கல்லாம் இருந்து மாறி 3 வருடமாக நம்ம வந்து இயற்கை வழி விவசாயத்தையே செய்கிறோம். ஏன்னா இதில் கெமிக்கலை போட்டு நம்ம உற்பத்தி பண்ணி கொடுக்குறதுக்கு நான் ஸ்ட்ரெயிட்டாக கெமிக்கலே பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ எனக்கு அந்த கெமிக்கலுங்கிற பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாது. நம்ம இயற்கையாக பண்ணி மக்களுக்கு நல்ல உணவை கொடுக்கணும், நம்மளும் நல்ல உணவை சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து இதை பண்ணிட்டு வரோம். ஒன்றுனா நம்ம இந்த மாதிரி இயற்கையாக வந்து பண்ணுறதுனால பறவைங்க வந்து நம்ம வயலில் நிறைய இருக்குது. என்னென்னா சிட்டுக்குருவியே நான் வந்து கடந்த ஒரு 10 வருஷமாக நான் பார்க்குறதே இல்லை. எங்கேயாச்சும் இருக்கும் நம்ம வயலில் ஒன்று கூட இருக்குது. அதுக்கு நாங்களாம் வந்து பொன்னி நடவு பண்ணுவோம். பொன்னியில் எல்லா இடத்துலையுமே கூண்டு கட்டிருக்கோம். சிட்டுக்குருவி நல்லா சாப்பிடும். இப்போது நான் மட்டும்தான் இங்கே இயற்கை விவசாயம் பண்ணுறேன். உங்களுக்கே தெரியும். அதை பாருங்கள், இது வந்து நாட்டு பாசுமதி, அது வந்து சிவன் சம்பா. இந்த பக்கம் தெரியுது பாருங்கள், கருப்பு கவுனி. அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பறவைங்க வேற எந்த வயலில், இது பக்கத்தில் இருக்கிறதுலாம் வந்து பிபிடின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் எந்த ஒரு குருவி எதுவுமே உட்காராது. ஆனால் நம்ம வயலில் சிட்டுக்குருவி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் உட்காந்து நல்லா சாப்பிடும். அப்படியே இந்த பக்கம் பறந்து போய் கருப்பு கவுனியில் சாப்பிடுது. அங்கேருந்து அப்படியே போய் சிவன் சம்பாவில் சாப்பிடுது. அப்போ இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் ஒன்று இருக்காது. ஏன்னா ஒரு சின்ன குருவி, சிட்டுக்குருவி, அந்த சின்ன குருவி கூட இந்த உணவை சாப்பிட முடியாத உணவை நம்ம சாப்பிடணுமா சொல்லுங்கள்? அதுக்கே பிடிக்காத உணவை கெமிக்கலை போட்டு ஒரு சின்ன குருவி சாப்பிட கூட தகுதி இல்லாத சாப்பாட்டை நம்ம குழந்தை, நம்ம உறவினர் நம்ம சாப்பிடணுமா? ஒரு நிமிஷம் நீங்களே யோசிச்சு பாருங்கள். அந்த ஒரு கேள்விக்காக தான், அந்த ஒரு கேள்வி என்கிட்ட தோன்றதுனால தான் நம்ம அது மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம பண்ணக்கூடிய உணவு எல்லாரும் சிறந்த முறையில் சாப்பிட்ணும், விருப்பப்பட்டு சாப்பிட்ணும். இந்த வாழ்க்கையே சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இயற்கை வழி விவசாயத்தை தேர்ந்தெடுத்து பாரம்பரிய நெல்லை மட்டும்தான் நான் பண்ணுவேன். ஒட்டு ரகத்தை நான் பண்ண விருப்பம் இல்லை. இயற்கையாக வந்து இயற்கை வழி விவசாயத்தில் பாரம்பரிய நெல்லை மட்டும்தான் நாங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரோம். இந்த மாதிரி மேலும் ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள். வேறு ரகம் ஏதோ சந்தேகம் இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லுங்கள். நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறோம். இதுபோல் இன்னும் நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் போடுறோம். கண்டிப்பாக பாருங்கள். எங்கள் இயற்கை விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி.